ரைட். இந்த ஆய்வு செயன்முறை அல்லது ஆய்வு இதனுடைய படிமுறைகள் என்றதை நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஆய்வுண்ட ஒரு ரிசர்ச் ஒன்றை நாங்கள் செய்யும் போது அதை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற போது அந்த ஆரம்பத்திலிருந்து ஆய்வு அறிக்கையாக வெளியீடு செய்யும் வரைக்குமான செயற்பாடுகளை நாங்கள் ஆய்வு செயல்முறை அல்லது ஆய்வின் படிமுறைகள் என்று சொல்லி சொல்லுவோம். ரிசர்ச் ப்ரோசஸ் அல்லது ஆய்வு செயல்முறைகள் ஆய்வு படிமுறைகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ரைட். அப்போ ஒரு ஆய்வு செயல்முறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குமன்றதுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக நாங்கள் சில விடயங்களை நாங்கள் பார்த்தாலும் பொதுவாக எந்த வகையான ஒரு ஆய்விலையும் ஒன்று வந்து எங்களுக்கு ஆய்வு பிரச்சனையை வந்து இனங்காணுதல் என்றது கொண்டாயிருக்கு. ஆய்வு பிரச்சனை இனங்காணல். அப்போ ஆய்வு பிரச்சனை இனங்காணல்ன்றதுக்குள்ள எங்களுக்கு ஆய்வு தலைப்பு தெரிந்தெடுத்தல், ஆய்வுடைய நோக்கத்தை தீர்மானித்தல், இதுகளெல்லாம் வரும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் என்னென்ற விரிவாக பார்ப்போம் தனித்தனியே. இந்த எவாலுவேட் த லிட்ரேச்சர் அல்லது லிட்ரேச்சர் ரிவ்யூ, இலக்கிய மீளாய்வு அல்லது முன்னோடிகள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இலக்கிய மீளாய்வுகள் அது இலக்கிய மீளாய்வு ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம் சார்ந்த அல்லது நாங்கள் எங்களுடைய ஆய்விலே பயன்படுத்த போகின்ற சில ஆய்வினுடைய நோக்கத்தை அடைவதற்காக பயன்படுத்துவதற்காக நாங்கள் எவற்றிலெல்லாம் வாசித்தோமோ அல்லது எங்கிருந்தெல்லாம் நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொண்டோமோ அவையெல்லாம் இலக்கியங்கள் என்று குறிப்பிடப்படும். அப்ப ஆய்வினுடைய தலைப்போடு தொடர்பட்ட விடயங்களை பற்றி சொல்லுகின்ற ஆய்வுகள், புத்தகங்கள், சஞ்சிகைகள் இதெல்லாம் ஆய்வுடைய இலக்கிய மீளாய்வு என்றதுக்குள்ள உங்களுக்கு வரும். அடுத்தது பார்த்தீர்கள் கிரியேட் கைப்போதிசிஸ் கருதுகோள்களை உருவாக்குது. கருதுகோள்கள் முழு ஆய்வுகளுக்கும் இந்த கருதுகோள் வராது, சிலதுகளுக்கு வரும். பூச்சிய கருதுகோள், மாற்று கருதுகோள் எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆய்வு வடிவமைப்பு, ரிசர்ச் டிசைன். அப்ப ஆய்வு வடிவமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆய்வினுடைய தலைப்பு, ஆய்வு எத்தனை பக்கம் கொண்டிருக்க போகுது, அதே போல ஆய்வுக்குரிய வினாக்கள் அப்படி இருக்க போகுது, ஆய்வினுடைய அத்தியாயம் அப்படி இருக்க போகுது, போன்ற விடயங்களும் உள்ளடக்கியது ரிசர்ச் டிசைன் சொல்லி. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் டிஸ்கிரைப் பாப்புலேஷன். இதுக்குள்ள வந்து எங்களுக்கு மாதிரி எடுத்தல் அல்லது அங்குள்ள குடிகள் தொடர்பாக, சனத்தொகை தொடர்பாக விவரித்தல். சனத்தொகை என்றால் அந்த நாங்கள் இதெடுக்க போற மாதிரிகள் தொடர்பாக போன்ற விடயங்கள் நடக்கும். அடுத்த தரவு சேகரிப்பு, டேட்டா கலெக்ஷன். அடுத்தது வந்து டேட்டா அனலைசிஸ். நாங்கள் சேகரித்த பல்வேறு வழியில் சேகரித்த தரவுகளை வந்து ஏதோ ஒரு ஒழுங்குமுறைக்குட்படுத்தி ஆய்வு செய்கின்ற, பகுப்பாய்வு செய்கின்ற முறையை தான் பகுப்பாய்வு செய்யும்.
இறுதியாக இவற்றையெல்லாம் நாங்கள் செய்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட எங்களுடைய ஆய்வு தரவு பகுப்பாய்வுக்கு பிறகு எங்களுக்கு அந்த ஆய்வுன்றது கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் ரிப்போர்ட் ரைட்டிங், அறிக்கை எழுதுதல் விஷயத்துல. அப்போ இப்படி இந்த ஆய்வு செயல்முறைகளுடைய படிமுறைகள் அல்லது ஆய்வின் படிமுறைகள் அமைந்திருக்கு, ஆய்வின் செயல்முறைகள் அமைந்திருக்கு. சரிதானே? ஆய்வு செயல்முறைகள் உன்னுடைய படிமுறைகள் அல்லது ஆய்வின் வழிமுறை, ஆய்வு படிமுறைகள் என்று கேட்டால் நாங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் அதுதான். அப்போ இது ஒவ்வொன்றையும் பற்றி நாங்கள் எப்படி பார்க்கறது, ஒவ்வொன்றையும் பற்றி எப்படி விளக்குறதுன்றது அடுத்ததாக பார்ப்போம். சரிதானே? இப்போ இது பொதுவான ஒன்று. இது விட நாங்கள் சில வழிகளில் சொல்லுவாங்களே என்றால், ஒன்று ஆய்வு பிரச்சனையை நாங்கள், அடுத்தது இலக்கிய மூளாய்வு, பிறகு ஆய்வினுடைய நோக்கங்களை குறிப்பிடுதல், தரவுகளை சேகரித்தல், தரவுகளை பகுப்பாய்வு செய்தல், அறிக்கைப்படுத்தல். இது பொதுவாக ஜெனரலாக சொல்லப்படுற டேக். சரியோ? எங்களுக்கு நாங்கள் இதுல இருந்து பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன சொன்னால், இப்போ எங்களுக்கு இந்த இந்த படத்தையும் வச்சுக்கொண்டு பார்த்தால் ஒன்று வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஆய்வு பிரச்சனையை இனங்காணல், அதே போன்று ஆய்வின் நோக்கத்தை வரையறுத்தல். இரண்டாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இலக்கிய மீளாய்வு. ஆய்வின் படிமுறைகள் என்று சொல்லி எங்களுக்கு வரும் பொழுது நாங்க அதுல வந்து ஒன்று கொடுப்போம் என்னன்னு சொன்னால், இந்த தரவின் அடிப்படையில ஆய்வு பிரச்சனை இனங்காணல். எல்லாத்துலயும் வந்து எங்களுக்கு ஒன்று வந்து ஆய்வு பிரச்சனை இனங்காணல். ஆய்வு பிரச்சனை இனங்காணல்ன்றது இந்த ஆய்வு படிமுறை, ஆய்வு அதாவது ஆய்வு ஒன்றை நீங்க செய்து கடைசியில் சப்மிட் பண்ற வரையுமான அந்த படிமுறைகள் உள்ளடக்கியதான் இப்படி. ரெண்டாவது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ இதுல சொல்லப்படுது. சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்கும் என்றால் ஆய்வினுடைய நோக்கங்களை விளங்கிக் கொள்ள. அது 2,000 பேரும் 3,000 பேர் ஆய்வு பிரச்சனை. அடுத்தது வந்து எங்களுக்கு ஆய்வின் நோக்கங்களை வரையறுத்து. மூன்றாவது எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இலக்கியம் இழாய். நாலாவது விடயம் இந்த ஹைப்போதிசிஸ், என்னது சொல்றது, கருதுகோள். கருதுகோள்களை உள்ளடக்குதல், இல்ல கருதுகோள்களை என்ன சொல்றது, கருதுகோள்களை உருவாக்கு. அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஆய்வு வடிவமைப்பு. அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஆய்வு வடிவமைப்புக்கு பிறகு எங்களுக்கு
பார்த்தோம்னு சொன்னால் தரவு சேகரித்து பிறகு எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் தரவு பகுப்பாய்வு. தரவு பகுப்பாய்வு காட்சிப்படுத்தல் அதுக்குள்ள வேறு. அதுக்கு பிறகுதான் அறிக்கையிடல் அல்ல அறிக்கை தயாரித்தல். கிட்டத்தட்ட இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் ஆய்வினுடைய படிமுறைகளாக ஒரு ஆய்வு நாங்கள் செய்யக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நாங்கள் செய்யக்குள்ள வார விடயங்களாக நாங்கள் குறிப்பிடலாம். சரிதானே? இப்போ இது கட் ஆகுது, திரும்ப ஜாயின் ஆகுது. ரைட். அப்போ ஒரு ரிசர்ச் உண்டு, நாங்கள் ஃபண்ட் ஆய்வு அதில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படி சொன்னோம் என்றால், முதலாவது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த ஆய்வு பிரச்சனையை வந்து இனங்காணல்ன்றது முக்கியமான விடயம். ஆய்வு பிரச்சனையை நாங்கள் இனங்காண்றது அப்படி. குறிப்பாக நாங்கள் ஒரு இதை பார்த்தோம்னு சொன்னால் கல்வியை தொடர்பான ஒரு ஆய்வு பிரச்சனை இனங்காண்றது தொடர்பான ஒரு கட்டுரைகளை செய்யப்பட்டிருக்கு. ரைட். இப்போ நாங்கள் இது கல்வியியல் ஆய்வு தொடர்பாக இது சொல்லப்படுது. அப்போ ஆய்வு பிரச்சனை இனங்காணல் சொல்றது உண்மையாகவே நாங்கள் எங்களுக்கு வந்து விருப்பமான ஒரு பகுதியாக இருக்கணும், அல்லது முக்கியமான ஒரு பிரச்சனையாக அந்த பகுதியில் வந்து முக்கியமான பிரச்சனையாக இருக்கணும். சரிதானே? இப்போ நாங்கள் எங்களோட பகுதியில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கணும், ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு நீங்கள் சொல்யூஷனை முன்வைக்கிறதாக இருக்கணும். இப்போ எங்களோட பகுதிகளில் யானை தாக்கம் இருக்குது. இப்போ நான் யானை தாக்கம் பற்றி என்ன செய்யலாம், ஒரு ஆய்வு ஒன்றை நான் செய்யறதுக்குரிய ஐடியாவை நான் எடுத்தேன்டா, அங்கே பிரச்சனை வந்து என்ன, யானை யானைகளால் ஏற்படுகின்ற தாக்குதல் அல்லது இடையூறுகள், அது பிரச்சனை. அது வந்து பிரச்சனை. அதே போல இலங்கையினுடைய இன்னொரு வகை பொதுவாக நீங்க எடுத்துக்கொண்டே இலங்கையில வந்து என்ன, பட்டதாரிகளுக்கு வந்து வேலையின்மை அல்லது அஹ், என்ன படித்து வெளியேறியவர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்ற ஒரு பிரச்சனையா இருக்குது. வேலை வருமென்று படிக்கிறாங்க, ஆனா வேலை வராம நிறைய பேர் வெளியில அவுட் ஆகுறாங்க. அப்ப என்ன ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்ப அதை எப்படி நிவர்த்தி செய்யறது உங்களோட ஐடியா மனதில் வந்து சொன்னா, உங்களுக்கு அங்கே ஆய்வு பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் தான் ஒழுங்கா மாணவர்கள் படிக்கிறாங்க, அதுக்கு பிறகு வந்து படிக்கிறதுல நாட்டம் காட்டுறது குறைவு என்ற விஷயமும் உங்களுடைய ஆய்வு பிரச்சனையா இருக்கு. சரிதானே? அப்ப இந்த அப்ப அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்று சொல்லக்கூட நீங்க பிறகு என்ன பண்ணணும்னா, பிரச்சனை தொடர்பாக அதாவது உங்களோட அந்த டாபிக்ஸ் தொடர்பாக நீங்களும் சில விடயங்களை விளக்கம் கொண்டிருக்கணும். எப்படி சொன்னால், எங்களுக்கு இப்போ ஒரு பாடசாலைக்குள்ள ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. அந்த விளையாட்டு போட்டியில மாணவர்கள் தான் பங்கு பெற்றுவாங்க. ஆனால் ஆசிரியர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஆசிரியர்களும் சில பேர் வந்து இது செய்வாங்க, சில பேர் வந்து அதுகளில் பங்கு பெற்ற மாட்டாங்க அல்லது நாட்டம் காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த அதே அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா வேறொரு துறையில் அவர்கள் வந்து மிளிருவார், படிப்பில் வேறொரு விஷயத்துல அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து தங்களோட இதுக்கு இருப்பாங்க. ரைட்.
இருக்கிறீங்களோ தெரியல. எதுக்கும் நாங்கள் பார்ப்போம். அப்போ ஒரு ஆய்வினுடைய படிமுறைகளில் நாங்கள் குறிப்பாக நேற்றைய தினம் நான் பார்த்திருந்தேன், முக்கியமாக நான் சொல்லியிருந்தேன், ஒன்று ஆய்வு பிரச்சனைகளை இனங்காண. ஆய்வு பிரச்சனையை இனங்காணல்ன்றது உண்டு. பிறகு ரெண்டாவது எங்களுக்கு உண்மையாகவே பிரச்சனை இனங்கண்டால் ரெண்டாவது விஷயம் எங்களுக்கு உண்மையாக வரும் இலக்கிய மீளாய்வு. அதுக்கு பிறகுதான் ஆய்வின் நோக்கங்களை வரையறுத்தல், பிறகு கருதுகோள்களை உருவாக்குதல், பிறகு ஆய்வு வடிவமைப்பு, பிறகு தரவு சேகரித்தல், பிறகு தரவு பகுப்பாய்வு, பிறகு அறிக்கை தயாரித்தல். இதில் பெரியதொரு பாட்டாக இருக்கும் என்னென்றால் இந்த விஷயம் தான் பெரிய பாட்டாக இருக்கு. ஒரு ரிசர்ச்சோட செய்யக்குள்ள உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஸ்டடிக்காகத்தான் இது நீங்கள் செய்கிறது. இப்போ நான் சில விடயங்களை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இதில் பாருங்க, இப்போ இது என்னுடைய ஒரு ஆய்வு முன்மொழி உண்டு. அப்போ இந்த ஆய்வு முன்மொழி கொண்ட நான் செய்யும் போது இந்த ஆய்வு முன்மொழிவு ஒரு ஒரு ஆய்வு முன்மொழி கொண்டு நான் செய்கிறதா இருந்தால் கட்டாயம் ஆய்வு பிரச்சனையை நான் இனங்கண்டிருப்பேன். என்ன ஆய்வு பிரச்சனை என்ற விஷயத்த நான் இனங்கண்டதுக்கு பிறகுதான் இந்த ஆய்வு முன்மொழிவுன்றதை கூட நான் செய்யலாம். சரிதானே? ஆய்வு முன்மொழிவுன்றதை கூட நான் செய்யலாம். ரைட். ஓம் ஓம் ஓம். இப்போ சொன்னபோது சரிதான். அதான் சில பேர் கேள்வி கேட்கிறவங்க இந்த டைமுக்குள்ள வர மாட்டாங்க. வந்தாங்கன்னா தான் நாங்கள் அவங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்கும். அப்போ இது இதில் பார்த்துருந்தால் இன்சைட். இப்போ ஒரு ஒரு ரிசர்ச் ப்ரொபோசல் ஒன்று சொல்றது ஆய்வு முன்மொழிவு உண்டு. இப்போ நாங்கள் இந்த விடயங்கள் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் அப்படின்னு அதாவது ஆய்வு பிரச்சனை இனங்காணல் அப்படிப்பட்ட இதுகள் நாங்கள் வரக்குள்ள இந்த இந்த ரெண்டாவது ஸ்டெப்ஸுக்கு இடையில நாங்கள் ப்ரிப்பேர் பண்றது தான் ஆய்வு முன்மொழிவு. கிட்டத்தட்ட முதலாவது பிரச்சனை இனங்கண்டத்துக்கு பிறகு லிட்ரேச்சர் ரிவ்யூன்ற விஷயம், இலக்கிய முலாய்வுன்ற விஷயத்துக்கு பிறகு நாங்கள் ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த ப்ரொபோசல் ஆய்வு முன்மொழிவுன்னு சொல்லுவோம். அப்போ ஆய்வு முன்மொழிவுன்றது ஒன்று கிட்டத்தட்ட என்னென்ன விடயங்களை கொண்டிருக்கும் என்று பார்த்தால் ஒரு அறிமுகம் ஒன்று இருக்கும். பிறகு பார்த்தோம்னு சொன்னா ஆய்வு லிட்ரேச்சர் ரிவ்யூ, அதாவது இலக்கிய மூலாய்வுன்னு சொல்லுவோம். என்னென்ன விஷயம்னு நான் அதை விளங்கப்படுத்துறேன். சரி, அடுத்தது ஆய்வு பிரச்சனை என்னென்னு இருக்கும். அடுத்தது ஆய்வு வினாக்கள், பிறகு நோக்கங்கள், பிறகு ஆய்வு வடிவமைப்பு, பிறகு எங்களுக்கு ஆய்வு முறையியல், பிறகு எங்களுக்கு எதிர்பார்க்கின்ற வெளியீடுகள் அல்லது என்ன சொல்றது தீர்வுகள், பிறகு என்னென்ன வளங்கள், பிறகு எங்களுக்கு டைம்லைன் சொன்னால் அந்த கால வரையறை, பிறகு லிமிட்டேஷன் வரையறைகள், பிறகு தீர்வு ஆலோசனைகள் என்ற அடிப்படையில் இந்த ஒரு ஆய்வு முன்மொழிவு ஒன்று இருக்கு. சரிதானே? அப்போ ஆய்வு ஒன்றை நாங்கள் செய்ய போறோம் என்று சொன்னால் அந்த ஆய்வை எப்படி நாங்கள் செய்ய போறோம்ன்ற விஷயத்தை உள்ளடக்கி அந்த ஆய்வுக்குள்ள என்னென்ன விஷயம் உள்ளடங்க போகுது அல்லது இதை பற்றி நான் செய்ய போறேன், ஆனால் நான் இப்போதைக்கு இதை பற்றி இவ்வளவு அறிஞ்சிருக்கிறேன்ற ஒரு விஷயத்தை சொல்றது தான் ஆய்வு முன்மொழிவு. சரி, சும்மா நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரோல் பண்றேன். ஆங்கிலத்தில் டேட்டா இருக்கிறபடியால் உங்களுக்கு சில விஷயம் விளங்காது. இலக்கிய முலாய்வு நான் வாருன்னா ஒவ்வொன்றையும் சொல்றேன். இதுல பாருங்க, ஆங்கிலத்தில் எடுக்குன்னு தமிழ் அடிக்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த நேற்று அந்த ரிசர்ச் டிசைன் சொல்லியிருந்தேன். அப்ப ஒரு ரிசர்ச் டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டெப்ஸு கூடாக நான் அதை கொண்டு போய் செய்ய போறேன், அதான் ரிசர்ச் டிசைன். குறிப்பாக ரிசர்ச் டிசைனுக்குள்ள எங்களுக்கு ஒரு
முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு வரும் வந்தால் முன்னுரிமை, அதாவது ஒரு இது இந்த ரிசர்ச் டிசைனுக்கான ஒரு முன்னுரிமைப்படுத்த, பிறகு என்ன வகையான தரவுகளை வந்து நான் பயன்படுத்த போறேன், என்ன வகையான தரவு சேகரி முறை பயன்படுத்த போறேன், இப்படி ப்ரோ ரிசர்ச் ப்ரொபோசலை ப்ரிப்பேர் பண்ண போறேன் போன்ற விடயம் உள்ளடக்கியது தான் ரிசர்ச் டிசைனரி. அப்போ ஆய்வு வடிவமைப்புக்குள்ள வந்து நாங்கள் வடிவமைப்புன்ற கட்டத்துக்கு வரக்குள்ள இந்த முன்மொழிவை செய்திருவோம், அதுக்கு மேலே செய்திருவோம். இப்போ நான் விஷயத்துக்கு வாரேன். ரைட். அப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால், இந்த ஆய்வு பிரச்சனையை வந்து நாங்கள் அனல் என்ற விஷயம் ஒரு ஆய்வு ஒன்றை நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோமே. அப்போ அம்பாறை மாவட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு சமூகவியல் சார்ந்த ஒரு ஆய்வு ஒன்றை நாங்கள் மேற்கொள்ள போகிறோமா இருந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே தெரிகின்ற ஒரு அம்பாறை மாவட்டம் வந்து கிட்டத்தட்ட 3 இனக்குழுக்களை கொண்டது. தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் சொல்லி 3 இனக்குழுக்களை கொண்டது. அப்போ அங்கே வந்து இந்த 3 இனக்குழுக்கள் சார்ந்தும் சில முரண்பாடுகளும் இருக்குது. அங்க தோற்றம் போடுற சில பிரச்சனைகள், அதுல பின்னணியில வந்து அரசியல் காரணிகள் கூட இருக்குது. அதான் இனக்குழுக்கள் என்று சொல்றது வந்து நாங்க மொழி பேசுற அடிப்படையில தான், மொழி அடிப்படையில இனக்குழு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் தமிழர்கள்ன்றதுக்குள்ள வருவாங்க. இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவர்கள் இனத்துக்குள்ளையும் முஸ்லிம்கள் என்று சொல்லியும், அதே மாதிரி சிங்கள மொழி பேசுபவர்கள் சிங்கள இனக்குழு. சமய குழுக்கள் சொல்லக்குள்ள அது கிறிஸ்தவர்கள் வருவாங்க, வேறு மதம் இருந்தாம. அப்ப சில பிரச்சனைகள் அங்க உருவாகிறதுக்கு பிரச்சனை உருவாகுது, ஏதோ ஒரு அடிப்படையில சில பிரச்சனை உருவாகும் அங்க. அப்ப அந்த பிரச்சனைகள் பற்றி ஒரு ஆய்வு கொண்டு ஒரு ஆள் செய்யறாருன்னா, முதல்ல வந்து அந்த பிரச்சனையை என்னங்காணும். ரைட். ஒரு இடத்துல வந்து நான் பார்த்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு ரோட்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வரவேற்பு கோபுரம் கட்ட போற இடத்துல ஒரு பிரச்சனை வருது. எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குது. அதை 100 வீதம் நான் சொல்றேன், இந்த அரசியல்வாதிகள் தான் உண்மையாவே இந்த பிரச்சனைகளை உருவாக்கி விடுறது முக்காவாசி. அது ஆறா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சிங்களவனா இருந்தாலும் சரி, இந்த அரசியல்வாதிகள் தான் கூடுதலாக இந்த பிரச்சனைகளை உருவாக்கி விடுறாங்க. இல்ல, இலங்கையில வந்து இனக்குழுக்கள் என்று சொல்லி பொதுவாக 3ஆக பிரிக்கிறாங்க. அது எப்படி என்று சொன்னால், 3 பெரும் இதுல வந்து முக்கியமா இருக்கிறதுல பரங்கியர்களும் வருது, தமிழர்கள் சிங்களவர்கள் கூட இருக்கிறாங்க. அடுத்தது எத்னிக் குரூப் அப்படி சொல்லுவாங்க. இலங்கை இன அடிப்படையிலான இதற்குள்ள தமிழ், சிங்களவர், முஸ்லீம் சொல்லி பெரும்பாலும் அப்படித்தான் பிரிக்கிறது. சமய அடிப்படையில தான் தமிழர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்று பிரிப்பாங்க. மொழியை 2 மொழி தான் பேசுறாங்க. அந்த 2 மொழி பேசுறதுலையும் தமிழ் மொழியையும் இஸ்லாம் மதத்தையும் பின்பற்றவர்கள் அவ்வளவு பேரும் முஸ்லீம்கள் என்ற இனக்குழுமமா இருக்குது. அதே போல தமிழ் மொழியையும் இந்துக்களையோ அல்லது இந்து சமயத்தையோ அல்லது கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுறவர்கள் வந்து தமிழர்கள் என்று வருது அந்த இனக்குழுமத்துக்குள்ள பிரிக்கிறாங்க. அது அந்த கட்டக்கரையை நான் சொல்றேன். பிரச்சனைகள் வாரது அப்படிதான். அப்ப இந்த இதுகளில் வந்து என்ன காரணம் என்று சொன்னால், அரசியல் என்ற விஷயம் முக்கியமா இருக்கு. அரசியல் செய்யறதுக்கு அவர்களுக்கு அது தேவைப்படும். அப்ப இந்த விடயத்துக்கான இது வந்து ஒரு பிரச்சனையா ஒரு ஆள் இனங்காண்றார் அம்பாறை மாவட்டத்தான், சமூகவியல் ஆய்வு. அப்ப இந்த பிரச்சனைகளை இனங்கண்டத்துக்கு பிறகு அதை பற்றி ஒரு ஆய்வு செய்ய போறாது. அம்பாறை மாவட்டத்தில் முக்கிய அல்லது இனக்குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் தான் பிரச்சனை. அது இன்னும் நாம கொஞ்சம் விளைக்கு என்ன செய்யலாம், என்ன
ஒரு இடத்த காணி பிடிக்கிறது அல்லது ஆலயங்கள் உடைக்கிறது அப்படி இப்படி அந்த மாதிரி அடாத்தாக இன்னொரு இனம் இருக்கிற இடத்துல கொண்டு சிலையை வைக்கிறது அல்லது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நாங்கள் அதுக்குள்ள மேலதிகமான இதுகளை சொல்லிக்கொள்ளலாம். சரி, அப்போ அவற்ற பிரச்சனையை நாங்கள் கண்டுத்தாரு. அப்போ பிரச்சனை இனம் கண்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லணும்னா அந்த பிரச்சனை வந்து எந்த விடயத்துக்குள்ள வரும், அரசியல் என்ற விஷயத்துக்குள்ள கண்ணோட்டத்துக்குள்ள பார்க்க போறோம்னா அல்லது எந்த கண்ணோட்டத்துக்குள்ள நான் பார்க்க போறேன்ற விஷயத்தையெல்லாம் அவர் கொஞ்சம் அதை அந்த பிரச்சனையை அடையாளப்படுத்துறன்ற விஷயமே பெரிய ஒரு நீண்ட காலம் எடுக்கும். பிறகு வேறு என்ன செய்யணும் சொன்னால் இதை பற்றிய 2வது கட்டம் தான் வந்து லிட்டரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவோம், இலக்கிய மீளாய்வுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இலக்கிய மீளாய்வுன்றது என்ன விடயம் என்றால் வேறொன்றும் இல்லை. இப்ப குறிப்பிட்ட நான் சொல்றேன், இப்ப இலக்கிய மீளாய்வுன்ற விஷயம் உதாரணமா நான் வந்து என்னுடைய தலைப்பு வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வெள்ளப்பெருக்கு ஒரு சில உதாரண இலக்கிய மீளாய்வுகளுக்கு காட்டுறோம். இதுல சேதானே மண்டல மாவட்டத்தினுடைய வெள்ளப்பெருக்குன்னு சொல்லும் பொழுது நான் இதுல லிட்டரேச்சர் ரிவ்யூ என்ற இடத்துல நான் போட்டுட்டு சில விடயங்களும் உங்களுக்கு காட்டுறேன். நேற்றைய கிளாஸு கொஞ்சம் கூட போயிருந்தவங்க இன்றைய கிளாஸுக்கு ஆக்கலை காணலை. உண்மையாகவே டைம் ஒதுக்கி நானும் என்னுடைய எவ்வளவோ வேலைகள் பாடசாலை வேலையெல்லாம் இருக்கக்குள்ள அதை செய்யக்குள்ள வார எண்ணிக்கையை பார்த்தீர்கள் என்றால் இதில் பாருங்க ஒரு கசாட் அண்ட் டிசாஸ்டர் இடரும் அனர்த்தம் என்ற தொடர்பாக ஒரு விடயத்தை நான் போட்டிருக்கிறேன். இந்த விடயம் ஆறால சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஸ்மித் என்றவரால் 1991 சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கசாட் வந்து டிசாஸ்டர் உருவாகுமாம். அது இப்போ அந்த சமூகத்தினுடைய ஒரு அந்த சமூகம் வந்து நலிவூர் நிலையில வளரபிள் சொல்லுவோம் இருக்கும் போது அது ஒரு டிசாஸ்டராக உருவாகும் சொல்லி அப்படி அவர் மேலதிகமாக சொல்றாரு. அதை வந்து யார் சொல்றாருண்டா ஸ்மித் என்றவர் 1991 ஏதோ ஒரு ரிசர்ச்சில் சொல்றாரு. அதை பற்றி விளக்கமா பின்ன கொடுத்துருப்பேன். இப்ப இவர் தான் சொல்றாரு, நான் சொல்லல, இவர் தான் சொல்றாரு. அதே போல இலங்கையில வந்து கசாட் என்றது தொடர்பாக இலங்கையினுடைய மினிஸ்ட்ரி வந்து 2019 ஒரு இதை சொல்லுது, என்னென்ன கசாட்டுகள் இருக்குது இதால் அப்படி வெள்ளத்தால் எவ்வளவு பேர் அப்படி நடக்கிறன்ற விஷயத்த இலங்கையினுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு சொல்லுதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ அல்லது இலக்கிய மூலாய்வுன்ற விஷயத்துக்குள்ள நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்றால் நான் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வெள்ளம் என்ற தலைப்பு நான் எடுத்திருந்தேன் என்றால் அதுல வந்து மாவட்டம் இருக்கட்டுமே வெள்ளம்ன்றது என்னுடைய முக்கியமான விடயம். அதனுடைய தலைப்பு அந்த பரப்பு ஜியோகிராபி, அதுக்குள்ள அனர்த்த முகாமைத்துவம், அதுக்குள்ள வெள்ளம். இப்போ வெள்ளம் தொடர்பாக நான் வந்து இந்த விடயத்தை நான் செய்திருக்கிறேன். என்ன விடயத்தை அனர்த்தத்தை இந்த தலைப்படுத்திருக்கிறேன். அந்த வெள்ளம் தொடர்பாக வெள்ளத்தினுடைய முன்னுக்குறிக்கிற இந்த அனர்த்தம் தொடர்பாக வெள்ளம் தொடர்பாக இலங்கையில் இருக்கிற அனர்த்தம் தொடர்பாக உலகத்தில் இருக்கிற அனர்த்தம் தொடர்பாக அந்த அனர்த்தத்தை கட்டுப்படுத்துகிற முறை தொடர்பாக அதாவது எந்த ரிசர்ச்சுக்குள்ள என்னெல்லாம் வரப்போகுதோ அதையெல்லாம் பற்றி வேற நாட்டில உலகத்துல இலங்கையில ஏன் நான் செய்த பிரதேசத்துக்குள்ளேயே யாராவது ஏதாவது அதை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்களோ அவற்றையெல்லாம் சேர்த்து படிச்சு அவற்றிலிருந்து எடுக்கிறது தான் இலக்கிய முலாய்வு. இலக்கிய முலாய்வு என்ற விடயம் என்னென்றால் என்னுடைய நான் ஒரு ஆய்வாளன் தெரிவு செய்கின்ற ஆய்வு தலைப்பு தொடர்பாக பல்வேறு பிரதேசங்கள் அடிப்படையில் உலகமா இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும் அதே மாவட்டமா இருக்கட்டும் அதே பிரதேசமா இருக்கட்டும் அடிப்படையிலோ பல்வேறு காலப்பகுதியிலோ இப்ப நான் செய்கிற அதே பிரதேசத்துக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு முதல்வரால் செய்திருக்கலாம் ஆய்வுகளை அல்லது அதை பற்றி குறிப்பிட்ட விடயங்களை பற்றி வாசித்து அவற்றிலிருந்து தகவல்களை பெறுவதற்கான் இலக்கிய முலாய்வு. சரியோ? இலக்கிய முலாய்வு என்ற விஷயம் அதுதான். சரிதானே? அப்ப நாங்கள் இலக்கிய முலாய்வு என்ற விஷயத்துக்கு பார்ப்போம். கல்வியல் ஆய்வை பொறுத்த வரைக்கும் இலக்கிய முலாய்வு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால்
ஆய்வு செயல்முறையின் இரண்டாவது படிநிலை சார்பிலக்கிய மீளாய்வாகும். ஆய்வுக்காக தெரிவு செய்துள்ள ஆய்வு தலைப்பு அல்லது ஆய்வு பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை விமர்சன ரீதியாக பரிசீலனை செய்வதையே சார்பிலக்கிய மீளாய்வு சுருக்கமாக கூறலாம். பார்த்தீர்கள் இது உங்களுக்கு விளங்குதானே? பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விடயத்தை. ஆய்வுக்காக தெரிவு செய்துள்ள ஆய்வு தலைப்பு அல்லது ஆய்வு பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே பல உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஆய்வாளர்கள் அல்லது ஆய்வு நிறுவனங்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பர். இவற்றிலிருந்து நாங்கள் கற்று அதிலிருந்து விமர்சன ரீதியாக மறுபரிசீலனை செய்கிறது அல்லது அதை பற்றி நாங்கள் குறிப்பிடுறது தான் இலக்கியம் ஆய்வு. அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் சஞ்சிகைகள், ஆய்வு மாநாட்டு நூல்கள், அறிக்கைகள், நூல்கள், மற்றது பட்ட அறிக்கைகள் போன்றவையெல்லாம் அதுக்குள்ள அடக்கும். சரிதானே? இவற்றையெல்லாம் நாங்கள் என்ன விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு ரீதியாக ஆராய்ந்து எழுதப்படும் பகுதியே சார்பிலக்கிய மீளாய்வு எனப்படும். சரியானே? அப்ப இது விளையதால இருக்கும் இலக்கிய மீளாய்வுன்றது. அப்ப ஆய்வு பிரச்சனை என்ற விஷயம் என்னென்று பார்த்தோம். அடுத்தது இலக்கிய மீளாய்வு என்ற விஷயத்தை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஹைபோதீசிஸ் கருதுகோள்களை உருவாக்குதல். அப்ப இது முழு ஆய்வுகள்லையும் வராது, சில ஆய்வுகள்ல வரும். கூடுதலாக இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்லாம் உங்களுக்கு இந்த கருதுகோள் வரும். எங்களோட குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் இது வாரது குறையும். சரிதானே? அப்ப இதை நாங்கள் தண்டு கொண்டு விடலாம். அடுத்தது எங்களுக்கு ஆய்வின் நோக்கங்களை வரையறுத்து ஆய்வு பிரச்சனையை நாங்கள் கண்டுத்தோம். அப்புறம் அதை பற்றி நாங்கள் நிறைய புத்தகங்கள் அதுகளில் படிச்சுட்டோம், வாசிச்சுட்டோம். அடுத்ததாக நாங்கள் ஆய்வு நோக்கங்களை வரையறுக்கணும். அப்ப ஆய்வு நோக்கம் உதாரணமாக ரைட். இதில் பாருங்க, ஆங்கிலத்தில் இருக்குது. காட்டுறேன். இதில் பார்த்துலன்னு சொன்னா ஆய்வுடைய நோக்கம் பிரதான நோக்கம், மெயின் ஒப்ஜெக்டிவ், ஒப்ஜெக்டிவ்னு சொல்லி நான் 2 விடயங்களை அதில் போட்டிருக்கேன். அப்ப இதுல எங்களுக்கு 2 நோக்கம் பொதுவாக ஆய்வு நோக்கம். இப்போ ஆய்வு தலைப்புன்றது ஒன்று இருக்கிற நேரம் ஆய்வு தலைப்பு என்ன, வெள்ள அனர்த்தமும் வெள்ள பாதிப்பும் தடுப்பு முறைகளும், மண்டல மாவட்ட அடிப்படையாக கூட தடுப்பு முறைகளும் என்றதுதான் அந்த தலைப்பு. இதுல எங்களுக்கு இந்த நோக்கங்களை பார்த்தேன்னு சொன்னால் பிரதான நோக்கம் ஒன்றோட மேலும் 4 நோக்கங்களை அதுல சேர்த்திருக்கிறது. சரியோ? அப்ப இதுல எங்களுக்கு நாங்க என்ன நோக்கம்ன்ற விஷயம் என்னன்றத நாங்க பார்க்க முதல்ல. நோக்கம்ன்றது ஏன் முக்கியம்? ஒரு ஆய்வோட நாங்க செய்யக்குள்ள கட்டாயம் நோக்கம் முக்கியம். சரிதானே? அப்ப எவ்வளவுக்கு அந்த ஆய்வுடைய நோக்கம் சரியா குறிப்பிடலண்டா கூட ஆய்வு சரியான பாதையில போகாது. எங்களுக்கு உடங்கட நாங்க ரிசர்ச்கள் செய்யக்குள்ள இந்த நோக்கங்களை எல்லாம் நிறைய விமர்சன ரீதியாக வேற நிறைய பேர் அதுல வெட்டுக்குத்தெல்லாம் போடுவாங்க. நிறைய வெட்டுக்குத்துவர் கடைசியாகத்தான் அந்த புத்தகம் பயன் பண்ணதுக்கு பிறகு கூட வெட்டுக்குத்துவர். வேறண்டா அதுக்குள்ள உள்ளடக்கத்துக்குள்ள என்ன விஷயம் சொல்லியிருக்கேன், நான் நோக்கம் வேற இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க அந்த நோக்கத்தை கட்டாயம் அந்த உள்ளடக்கத்துக்குள்ள என்ன வரப்போகுதோ, அந்த ஆய்வு என்னத்தை சொல்ல போகுதோ அல்லது ஆய்வால நாங்க என்னத்தை கண்டுபிடிக்க போறோமோ அதெல்லாம் அந்த ஆய்வுடைய நோக்கம் அறிக்கை.
அப்ப இதுல பாருங்க, ஆய்வு செயல்முறையின் மூன்றாம் படிநிலை நோக்கம் அல்லது குறிக்கோளை குறிப்பிடுவது உள்ளது. இதில் ஆய்வின் பிரதான நோக்கம் முக்கியமானது. உத்தேச ஆய்வுக்கான குறிப்பான துல்லியமான பிரதான நோக்கத்தை குறிப்பிட்டு காட்டுவது முக்கியமாகின்றது. ஆய்வாளர் தனது உத்தேச ஆய்வில் ஒட்டுமொத்தமாக எதனை செய்ய விரும்புகிறாரோ அதுவே ஆய்வின் பிரதான நோக்கம் அமையும். இப்ப நான் வெள்ளம் தடுப்பு என்றதை விடங்களேன் ரைட். இப்ப நான் இப்போ ஒரு ஆய்வு தலைப்பு சொன்னா என்ன, இன முரண்பாடுகள், அம்பாறை மாவட்டத்தில் இன முரண்பாடுகள் என்றால் அம்பாறை மாவட்டத்தில் உடைய இன முரண்பாட்டுக்கான காரணங்களை கண்டறிதல் என்றதுதான் பிரதான நோக்கமாக இருக்கும் அந்த ஆய்வாளர். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுக்கலாம். நாங்க இது நடந்தது ஏன் நடந்தது, பிறகு அதான் பிரதான நோக்கமா இருக்க போகுது. பிறகுதான் என்ன செய்வாரு, அம்பாறை மாவட்டத்துல இன முரண்பாடுகளாலே ஏற்பட்ட பாதிப்புகள், பிறகு அம்பாறை மாவட்டத்துல எந்தெந்த இனங்கள் வந்து அதுக்குரிய காரணங்கள்ல சில விஷயங்கள் நாங்க எந்தெந்த இனங்கள் எங்கெங்க இருக்குது, அம்பாறை மாவட்டத்துல இன முரண்பாடுகள்ல செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்ன. அப்ப இப்படி நிறைய நோக்கங்களை உபநோக்கங்களாக எடுத்துக்கொண்டு போவார். அப்ப பிரதான நோக்கம் உபநோக்கம் என்று சொல்லி ரெண்டு விடயங்கள் எங்களுக்கு அங்க வரும். சரி, இப்ப பார்த்துட்டா தெரியும். இதுல இருந்துச்சு ரைட். இப்ப கட்டாகும் திரும்ப ஜாயின் ஆகுங்க. இவங்களுக்கு அடுத்தது அந்த நோக்கம், ஆய்வுடைய நோக்கங்களை வந்து வரையறுத்தல்ன்றது அடுத்த முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. சரிதானே, நோக்கம் வந்து பிரதான நோக்கம் உபநோக்கங்கள் சொல்லி நாங்கள் அதை குறிப்பிடுவோம். இப்போ இதில் பார்த்துட்டா தெரியும். பிரதான நோக்கம் வெள்ளத்துக்கான காரணங்களை வந்து இனங்காணுதல் என்றது முக்கியமான நோக்கம். பிறகு தடுக்கிற முறைகள் அதுகள் எல்லாம் வந்து வெள்ளத்துக்கான காரணங்களை சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அப்ப காணங்கும் அதே நேரம் ரைட்டு தான் இருக்குது. தடுக்கின்ற முறைகளையும் வந்து அறிந்து கொள்ள, இது வந்து எங்களுக்கு முக்கியமான நோக்கமாக இருக்குது. இப்போ பிறகுதான் மற்ற மற்ற விஷயங்கள் அதுக்குள்ள வருது உபநோக்கங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருதுகோள்களை பற்றி நான் சொல்லிது, இது பண்புசார் ஆய்வில் வர்றது குறைவு. இந்த ஆய்வு வடிவமைப்புன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஆய்வு வடிவமைப்பு நோக்கங்களை நான் சொல்லித்தேன். நோக்கங்களை வந்து எழுதக்குள்ள வந்து முக்கியமாக சில விடயங்கள் என்னவாங்கன்றால் கண்டுபிடிக்க, இனங்காண, தீர்மானிக்க, ஒப்பிட, கணிப்பிட, சரிபார்க்க, இப்படியான சொற்பதங்களை வந்து கூடுதலாக எழுத வேணும்னு சொல்லப்படுது. பொருத்தம் இதில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க, இனங்காண, டு ஐடென்டிஃபை, ஃபைண்ட் அவுட், டிட்டர்மைன், கம்பேர், ஸ்டடி அப்படின்னா கணிப்பிடுறது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பொருத்தம் இல்லாத எழுதக்கூடாது. உதாரணம் பாராட்டுறது, புரிந்து கொள்ளுன்றது. புரிந்து கொள்றதுன்றதை விட உங்களுக்கு இனங்காணன்றது சரியான சொல். புரிந்து கொள்றன்றதை விட இனங்காணு போகணும். சில சொற்கள் சரியான சொற்கள் எழுதப்படும் சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு இந்த இதுல வந்து ரிசர்ச் டிசைன்ன்றது முக்கியமானது. ஆய்வு வடிவமைப்பு இவ்வளவத்தை நாங்க பார்த்ததுக்கு பிறகு பிரச்சனை இனங்காண்றது, நோக்கங்களை இனங்காண்றது, இலக்கிய மீளாய்வு, இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு ஆய்வு வடிவமைப்புன்ற விஷயம், ஆய்வை வடிவமைக்கிறது. ஆய்வு வடிவமைத்தல் சொன்னா எங்களுக்கு எப்படி இந்த ஆய்வு பார்க்கலாம், ரிசர்ச் ப்ரொபோசல் வரைக்கும் பெறப்போகுது. ஆய்வு முன்மொழிவு தயாரித்தல். அதுல வந்தாங்க அந்த ஆய்வு முன்மொழிவுன்ற விஷயம் தயாரிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ரைட். எங்களுக்கு ஒரு 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 பிகர் ஒன்று உருவாயிட்டு எங்களோட மனத்துல வந்து ஒரு ஒரு அதை பற்றி ஒரு ஐடியா ஒன்று உருவாய்த்து தானே, அந்த ஐடியா வச்சுக்கொண்டு இப்படித்தான் செய்ய போறோம் என்ற விஷயத்தை நாங்க எழுதுறது தான் ஆய்வு வடிவமைப்பு. இப்ப குறிப்பாக உங்கள்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் காசை தந்து
ஒரு 10 பேருக்கு அல்லது ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாரு. இப்ப சொன்ன உடனே நீங்க என்ன செய்வீங்க? காசை வந்து எவ்வளவு காசுன்ற விஷயத்த பார்த்துட்டு உங்களோட மைண்டுக்குள்ள ஓடும் எங்கெங்க ஆட்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு என்னென்ன வாங்கி கொடுக்கலாம், எந்த டைம்ல கொடுக்கலாம், இதுக்கு ஏதோ பைக்ல எதுவும் தேவையா, இப்படின்ற விஷயத்தோட நீங்க சொல்றது ரைட். இந்த காசை நான் வந்து என்ன செய்ய போறேன்டா அவங்களுக்கு நான் உலருணவு பொருட்கள் கொடுக்க போறேன். அரிசி மாவோ அல்லது பிஸ்கெட்டோ இப்படி அதில் கொடுக்க போறேன். நான் வந்து இந்த 50,000 ரூபாய் காசுக்கு 50 குடும்பத்தை தெரிவு செய்ய போறேன். 50 குடும்பம் வந்து இந்த ஏரியாவில இருந்து நான் தெரிவு செய்ய போறேன். ரைட். அந்த குடும்பங்கள் 50 குடும்பங்களை தெரிவு செய்ய போறோம். அவர்களை வந்து இந்த இடங்களை சந்தித்து கொடுக்க போறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சுருக்கத்தை நாங்க மைண்ட்ல வந்து சொல்றது தான், மைண்ட்ல வச்சிருந்து நாங்க அதை வைக்கிறது தான் ஆய்வு. அதே மாதிரி ஆய்வு நான் செய்ய போகும் முதல் எப்படி எப்படி செய்வோம், அதாவது ரிசர்ச் ப்ரொபோசல் ஒன்றை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதை பண்ணிட்டு அதுல நாங்க சொல்ல போற விஷயம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எங்களோட ரிசர்ச் டிசைனா இருக்க போகுது. ஆய்வு வடிவமைப்பு. சரியோ? பிறகு ஆய்வு வடிவமைப்பு செய்ததுக்கு பிறகுதான் வந்து அடுத்த விஷயம் என்ன சொன்னா எங்களுக்கு முக்கியமான ஒரு விடயம், தாய் வடிவமைப்புக்கு உள்ள அல்லது அதுக்கப்புறம் இன்னொன்று வரும் என்றால் ரிசர்ச் மெத்தடாலஜின்றது வரும். தாய் வடிவமைப்புக்குள்ள அதையும் சொல்லிடுவோம். ரிசர்ச் மெத்தடாலஜி என்ற விஷயத்துக்குள்ளதான் எங்களுக்கு அந்த விடயங்களை நாங்கள் மூண்டா உடைச்சு பார்க்கலாம். ஆய்வு முறையியல், அந்த ஆய்வு முறையியலுக்குள்ள 3 விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று மாதிரி தெரிவு, தரவு சேகரிப்பு, தரவு பகுப்பாய்வு. அப்போ மாதிரிகளை வந்து இப்போ ஒரு ஆய்வு ஒன்று செய்ய போறோம்னா அந்த அங்கே வந்து கட்டாய மாதிரிகள் எடுக்கணும். முழுக்குடியையும் எடுக்கல. முழுக்குடி மாதிரி இந்த 2 விஷயம் பற்றி நாங்கள் பார்த்தோம். அம்பாறை மாவட்டத்தில் இந்த இன முரண்பாடை பற்றி ஒரு ஆள் செய்ய போறாருன்னு சொல்லி வந்தாரு. இப்போ அம்பாறை மாவட்டம் முழுதுலேயுமே ஆராய்ஞ்சு தெரிஞ்சு இந்த இன முரண்பாடை பற்றி ஆய்வு அவரால் செய்ய இயலாது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள. அவர் அந்த மாதிரி மாவட்டத்துக்குள்ள ஒரு பிரதேசத்தை எடுக்கணும் முதலாவது. சரி, அந்த பிரதேசத்தை எடுத்ததுக்கு பிறகு யாருக்கிட்ட இருந்தெல்லாம் தரவு சேகரிக்க போறாரோ அந்த தரவு சேகரிக்க போறாக்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு மாதிரிகளாக வருவாங்க. எல்லார்ட்டையும் போய் தரவு சேகரிக்க, எல்லா ஊர்லயும் போய் தரவு சேகரிக்க போறதும் இல்லை. அந்த குறிப்பிட்ட மாவட்டத்திலையும் எந்த ஏரியாவில் யாருக்கிட்ட எல்லாம் எடுக்க போறாங்களோ அதை வந்து நாங்க மாதிரிகள் சொல்லி சரிதானே? ரைட். இந்த மாதிரிகளுக்கு பிறகு அடுத்த விஷயம் நாங்க இதில் என்ன சொல்றோம் என்றால் ஆய்வு வடிவமைப்பு, குளங்களுக்கு மாதிரி தரவு சேகரித்தல். சரிதானே? இப்போ இவ்வளவு இவ்வளவு விஷயம் விளங்கி தலை இருக்கும். நீ சொல்றது உங்களுக்கு கதைக்கிறது எல்லாம் கேட்குதா உங்களுக்கு? நீங்களும் கதைக்கணுமா? நீங்க காய்ச்சல்னா தான். ஆய்வுக்காக நாங்க எங்க இருந்து தரவு அதுக்குள்ள மாதிரிகளை நாங்க முந்தி சொல்லிட்டோம். எங்க இருந்து சேகரிக்க போறோம், என்ன முறையில தரவு சேகரிக்க போறோம் என்ற விஷயத்தை தான் தரவு சேகரித்தல். முதல்நிலை தரவுகளா, இரண்டாம் நிலை தரவுகளா சேகரிக்க போறோம். முதல்நிலை தரவுகளையும் வந்து என்னென்ன முறைகள்ல அந்த தரவுகள் நாங்க சேகரிக்க போறோம். இப்ப குறிப்பாக வினாக்கொத்து முறையா அல்லது எங்களுக்கு நேர்காணலா, அவதானிப்பா, செகண்டரியில வந்து நாங்க என்னென்ன டேட்டா இதுகளை வந்து நாங்க பயன்படுத்த போறோம். அப்ப இதே எல்லாம் நாங்க என்ன செய்ய வேண்டாம், தரவு சேகரிக்கின்ற முறைகள் சொல்லுவோம். தரவு சேகரிப்பு முறைகள். சரியோ? தரவு சேகரிப்பு முறைகளுக்குள்ள நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த விடயங்களை சொல்லுவோம். தரவு சேகரித்து
தரவு சேகரிக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ரோசஸ். என்னுடைய ஆய்வுக்கு இன்னும் தரவு சேகரிக்க கூட முடியலை. நிறைய தரவு இப்போ நான் மேக்சிமம் நிறைய விஷயங்கள் தரவு சேகரித்தேன். சேகரித்த தரவுகளை தரவு சேகரித்தும் தரவு பகுப்பாயும் கிட்டத்தட்ட சேகரிக்கிறத பகுப்பாய்வு அந்த ரெண்டு விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். சரிதானே? அப்ப அது ஒரு பெரிய ஒரு ப்ரோசஸ், நீண்ட காலம் எடுக்கும், நிறைய விஷயம் எடுக்கணும், உங்களுக்கு காணாத மாதிரியே இருக்கு. அடுத்தது சரிதானே? அப்ப ஒரு அடுத்தது பார்த்தோன்னா தரவு பகுப்பாய்வு, விளக்கம் அளித்தல். தரவு பகுப்பாய்வை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச தகவல்களை ஏதோ ஒரு வகையில் ஒழுங்குபடுத்தி அதை நாங்கள் செய்யறது. இப்போ நாங்கள் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ கண்டிருப்போம், நேர்காணல் மூலம் தரவு சேகரிச்சிருப்போம். அவங்க ஒரு பேச்சு நடையில சொல்லியிருப்பாங்க, அதை நாங்கள் எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வரணும். அவங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையும் இல்லை, அவங்களோட ஆய்வோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் கொண்டு வரணும், ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும். அவங்க சொல்ற விடயத்துக்குள்ள எங்களை அதுக்குள்ள இருந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி வேறுபடுத்தி, இப்போ சில பேர் ஒரு சொல்ற கருத்துக்கள், வேறுபட்ட கருத்துக்களை ஒன்றுபடுற கருத்துக்களை கூட நாங்கள் அதுக்குள்ள இனம் கண்டு கொள்ளணும். சரிதானே? அப்போ இப்படி இந்த தரவுகளை நாங்கள் எடுத்து அதுல இருந்து அஹ், வேற ஏதாவது புள்ளி விவரவியல் முறைகள், அதாவது இடையம் ஆகாரம் அதுகளை படுத்தி, அல்லது வேற வீச்சுக்கள் மூலமோ அல்லது வேற ஏதாவது வரைபடங்கள் மூலமோ காட்டுகின்றதெல்லாம் நாங்க தரவு பகுப்பாய்வு விளக்கமளித்தலுக்குள்ள சொல்லுவோம். சரியோ? அடுத்தது இறுதியாகத்தான் நாங்கள் சொல்லுவோம், இந்த ரிப்போர்ட் ரைட்டிங், அறிக்கை எழுதுதல். அறிக்கை எழுதல்ன்ற விஷயத்துக்குள்ள நாங்க பார்த்தோம்னா, நாங்க இந்த எடுத்த விஷயம் எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில என்ன செஞ்சிருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல அங்கஞ்சான்னு சொல்லி நாங்க அதை விஷயத்தை வச்சிருப்போம். காரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சில டேட்டாக்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன். நான் சில செய்த மேப் எல்லாம் இருக்குது, அங்கஞ்சாண்டு சொல்லி கிடக்குது. அதெல்லாம் மேப்புகள் கிடக்குது, செய்த இதுகள் எங்களுக்கு அங்கஞ்சாண்டு சொல்லி இருக்குது. அப்ப இதை நான் ஒழுங்குபடுத்தி, இப்ப இது ஒரு சும்மா நான் செய்து வச்சிருக்கிறேன், வேற எங்கேயோ எங்கெங்கேயோ எல்லாம் கிடக்கு. அப்ப இந்த இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும், ஒரு புத்தகத்துக்குள்ள எந்த இடத்துல இதை பயன்படுத்த போறோன்றது எனக்கு தெரியணும். அந்த பயன்படுத்த போற இடத்துல இதை போட்டேன்டா தான் இது வாசிக்கிறதுக்கு இப்ப இது தரவு சேகரித்து அதை தரவை நான் நினைச்சேன் விளக்கம் அளித்தல், அதை பகுப்பாய்வு செய்து விளக்கம் அளிச்சிருக்கேன். இப்ப நான் உதாரணமா இந்த குளம் எங்க இருக்குது, மலை எங்க இருக்குது, ஆறு எங்க இருக்குது, இடத்தாலதான் ஆறுகளை பெரிதுபடுத்தணும். இந்த படத்தையும் அதுல நான் கொடுக்குற விளக்கத்தையும் ஒரு பக்கத்து பக்கத்துல ஒழுங்கமைச்சிருந்தா தான் இது பொருத்தமானதா வரும். இப்படி அறிக்கைப்படுத்தும் போது நாங்க சேகரிக்கிற தரவுகளை பயில பார்த்துட்டால் இப்படி போடுறீங்க என்னன்ற விஷயத்த இந்த படத்துக்கு முன்னுக்கு நான் ஒரு விளக்கம் அளினா தான் இணையும் எல்லாருக்கும் இலகுவாக விளங்கும். அப்ப அந்த விளக்கத்தை நான் கொடுக்குற இது அறிக்கையெல்லாம் கொடுப்பேன். அறிக்கையில நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த விடயங்களை நான் தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினால்தான் அங்க அவங்களுக்கு கிளியரா இருக்கும். அப்ப இது வெள்ளத்துக்குள்ளால ரோட் பார் பிளாக் ஆகினால் பயன்படுத்துகிற வீதி சில இதுகளை போட்டிருக்கு. இப்போ ஒரு ஏரியாவுக்குள்ள
எந்த இடத்தால வந்து இந்த இடத்தால போய் எப்படி போகணும்ன்றது ஒரு வீதி. அப்ப இந்த இந்த மாதிரி போட்டிருக்கிற விஷயத்தை நான் என்ன செய்யணும், பொருத்தமான இடத்துல நான் அதை பயன்படுத்தினேன்டா மட்டும்தான் எனக்கு அந்த தரவுகள், அந்த அறிக்கை, அந்த இதுல வந்து எனக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கும். அப்ப அதை நான் செய்கிறது தான் நான் அறிக்கை சொல்லுவேன். அறிக்கைக்குள்ள வந்து படங்கள் எங்க வரணுமோ, எழுத்துக்கள் எங்க வரணுமோ, போட்டோக்கள் எங்க வரணுமோ எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரு புத்தகமாக அது மாற்றம் வரும். உதாரணமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஒரு ரிப்போர்ட்டாக இது செய்திருக்கிறேன். என்னுடைய முன்னட்டை அந்தந்த இதுகளெல்லாம் போடணும். அப்போ ஆய்வு பிரச்சனை அதன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் இதுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் தொகுத்திருக்கி. இதில் பாருங்க, படங்கள் இருக்குது, விளக்கம் இருக்குது, எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில ஒழுங்குபடுத்தப்பட்டு எங்க என்ன இருக்குதுன்ற விஷயம் ஒழுங்குபடுத்தப்பட்டு கடைசி அதில் ரீஃபரன்ஸுகள் எல்லாம் வந்து போடப்பட்டு ஒரு முழுமையான ரிப்போர்ட்டாக அது இருக்குது. இதில் பொருளடக்கம், பிறகு அதில் வந்து முன்னுரை என்ன, இது என்ன, அப்படி வேற இருக்குது. இப்போ என்னுடைய தமிழ் பதிப்பில் இதுக்குள்ள இருக்கு. சரியோ? அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு இப்போ இதில் தமிழ் பதிப்பில் இருக்கும், இங்கே ஆங்கில பதிப்பு இருக்கும். சில வழிகளை ரெண்டு கோப்பி நாங்கள் கொடுக்கக்கூடிய, தமிழில் கொடுக்கணும், இங்கிலீஷ். பாய்வரைக்கு வந்து ஒரு சர்வதேச பெரும்பாலும் ரெண்டாவது மூன்றாவது ஒரு பொதுவாக செகண்ட் அடுத்த கட்டத்தில் கொடுக்கணும். கட்டாயம் தமிழில் கொடுத்து ஆங்கிலத்தையும் கொடுக்கணும். ஏன்னா சர்வதேச மட்டத்தில் அந்த விடயங்கள் வந்து பேசப்படும் என்றால் ஆங்கிலத்தில் கொடுக்கணும். சில இடத்துல ஆங்கிலத்தை மட்டும் கொடுப்பாங்க ரிப்போர்ட்டை, ஃபைனல் ரிப்போர்ட்டை. சாதாரண ஒரு கோப்பியோடு தமிழில் வச்சு கொள்வாங்க தங்களோட தேவைகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ இதைத்தான் சொல்றது ஆய்வறிக்கை சொல்லி இறுதியாக நாங்கள் செய்யறது ஆய்வறிக்கை. அப்போ ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட விடயங்களுக்காக ஒரு குறிப்பாக என்ன பட்ட நிகழ்ச்சி திட்டத்துக்காக அல்லது பட்ட மேற்கை முடிக்கிறதுக்காக அல்லது ஒரு விடயத்தை பிரச்சனையை வந்து சோல்வ் பண்றதுக்காக பல்வேறுபட்ட விடயங்களுக்காக அந்த ஆய்வறிக்கைகளை செய்வாங்க. சரியோ? இவ்வளவுதான் ஒரு ஆய்வினுடைய படிமுறைகள் என்று சொல்றதுக்குள்ள எங்களுக்கு அடக்கம். ஆய்வினுடைய ஆய்வினுடைய செயற்பாட்டு படிமுறைகள், ஆய்வினுடைய படிமுறை என்ற விஷயம் இந்த விடயங்களை கொண்டதாக இருக்கு. ஆய்வு பிரச்சனை இனங்காணல், பிறகு இலக்கிய மீளாய்வு, ஆய்வு நோக்கங்களை வரையறுத்தல், கருதுகோள்களை உருவாக்குதல், ஆய்வு வடிவமைப்பு, அடுத்தது தரவு சேகரித்தல், அடுத்தது தரவு பகுப்பாய்வு, அறிக்கை தயாரித்தல். இந்த இந்த ஆய்வு வடிவமைப்புக்குள்ளே மற்ற மற்ற விஷயங்கள், இப்போ இந்த பின்னுக்கு நாங்கள் தரவு சேகரிக்க போறது அதுகள் எல்லாவற்றையும் பற்றி இதுக்குள்ளே ஆய்வு வடிவமைப்பு, ஆய்வு முறையியல் என்ற விஷயத்துக்குள்ளேயே நாங்கள் சொல்லிடுவோம். சரிதானே? ரைட். இப்போ இதில் வந்து ஏதும்